ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மத்திய அரசு 2000 கூட்டல் 2000 ஈக்குவல் டு 4000 ரூபாய் முக்கிய அப்டேட். மத்திய அரசு வழங்கக்கூடிய 6000 ரூபாய் திட்டத்தின் மூலமாக 2 தவணைகளுக்கான சேர்த்து மொத்தம் 4000 ரூபாய் வழங்கப்படுவது பற்றிய ஏதேனும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளதா? இந்த 4000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும், வழங்கப்படுமா வழங்கப்பட மாட்டாதா என்பதை தெரிந்து கொள்வோம். PM கிசான் திட்டத்தின் கீழ் தகுதி உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு ரூபாய் 6000 வருமான ஆதரவு வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2000 ரூபாய் வீதம் 3 சம தவணைகளாக பிரிக்கப்பட்டு நேரடி பண பரிமாற்றம் மூலமாக பயனாளிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து அரசு பல தவணைகளை வெற்றிகரமாக வழங்கியுள்ளது. இப்போது 2025ஆம் ஆண்டில் 22வது தவணை வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 47 லட்சம் பேருக்கு மேல் பயன்பெற்றிருப்பதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஒருவேளை உங்களுக்கு இந்த 22வது தவணை தொகை கிடைக்கவில்லை என்றால் என்ன காரணத்திற்காக கிடைக்கவில்லை, அவற்றை சரி செய்வதற்கு என்ன பணிகளை செய்து முடிக்க வேண்டும், அதேபோல் இந்த 22வது தவணை கிடைக்காதவர்களுக்கு அடுத்த தவணை, அதாவது 23வது தவணையுடன் சேர்த்து 2 தவணைகளுக்கும் சேர்த்து மொத்தம் 4000 ரூபாய் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். அதற்கு நீங்கள் கண்டிப்பாக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள 3 பணிகளை செய்து முடித்திருக்க வேண்டும். 3 ஆவணங்களை சரியாக வைத்திருக்க வேண்டியதும் கட்டாயம். உங்களுக்கு ஏன் பணம் வராமல் போயிருக்கலாம், தகுதி இருந்தும் பணம் வரவில்லை என்றால் இந்த 3இல் ஏதேனும் ஒன்றுதான் காரணமாக இருக்கும். மத்திய அரசின் இந்த நிதியுதவியை பெற சில முக்கியமான தகுதிகள் அவசியம். சிறு மற்றும் குறு விவசாயிகள், சொந்தமாக சாகுபடி செய்யக்கூடிய நிலம் வைத்திருக்கும் விவசாய குடும்பங்கள், குடும்ப வரம்பு, கணவன் மனைவி மற்றும் மைனர் குழந்தைகள், இவர்கள் மூவரும் சேர்த்துதான் ஒரு குடும்பம் என கருதப்படுகிறது. அரசு ஊழியர்கள், குரூப் டி தவிர வருமான வரி செலுத்துபவர்கள், ஓய்வூதியம் பெறுபவர்கள், அதாவது 10,000 ரூபாய்க்கு மேல் ஓய்வூதியம் பெறுபவர்கள் மற்றும் டாக்டர்கள், வக்கீல்கள் போன்ற தொழில்முறை வல்லுநர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. ஒருவேளை பதிவு எண் தெரியவில்லை என்றால் அங்கேயே இருக்கும் நோ யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மூலம் ஆதார் அல்லது மொபைல் எண்ணை பயன்படுத்தி அதை கண்டறியலாம். EKYC நிலுவை. இப்போது EKYC கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது இன்னும் முடிக்கவில்லை என்றால் பணம் வராது. ஆதார் இணைப்பு. உங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நில விவரங்கள், நில ஆவணங்கள் போர்ட்டலில் சரியாக அப்டேட் செய்யப்படாமல் இருக்கலாம். இதுவரைக்கும் 2025ஆம் ஆண்டு வரை பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் 22 தவணைகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. 23வது தவணை ஜூலை மாதம் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 2025ஆம் ஆண்டு வரவு வைக்கப்பட்ட 22வது தவணை உங்களுடைய வங்கி கணக்கில் வரவில்லை என்றால் அந்த தொகையை அடுத்த தவணையுடன் சேர்த்து மொத்தம் 2000 மற்றும் 2000 சேர்த்து மொத்தம் 4000 ரூபாய் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர். குறிப்பாக என்ன காரணத்திற்காக உங்களுக்கு இந்த 22வது தவணை 2000 ரூபாய் கிடைக்கவில்லை என்பதை சரிபார்க்க வேண்டும். குறிப்பாக குறிப்பிடப்பட்டுள்ள 3 வழிமுறைகளை பின்பற்றிருக்க வேண்டியதும் கட்டாயம். அதாவது அந்த EKYC நடைமுறையை கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும். ஆதார் இணைப்பை முடித்திருக்க வேண்டும். வங்கி இணைப்பை சரிபார்த்திருக்க வேண்டும். நில ஆவணங்கள் போர்ட்டல் சரியான அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்திருக்க வேண்டும். இந்த பணிகளை செய்து முடித்திருப்பவர்களுக்கு இந்த தவணை 22வது தவணையுடன் சேர்த்து 23வது தவணையும் மொத்தம் 4000 ரூபாய் கிடைக்குமா என்பது பற்றி எந்த ஒரு தகவலும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை. இருப்பினும் இந்த பணிகளை செய்து முடிக்கும் பட்சத்தில் 23வது தவணை தொடர்ந்து உங்களுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.